தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய செய்தியை பார்க்காதவங்க தயவு செய்து பாருங்க. இன்றைக்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க போகிற செய்தி ஒரே ஒரு கடவுள், அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஒரே ஒரு தெய்வம், அவர்தான் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு மனித இயலா பார்த்துக்கிட்டு இறையிலுக்குள் கடந்து செல்லுது. நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அப்பா தான் இருக்க முடியும். நம்மை பெற்ற அப்பா, நம்மை வளர்த்த அப்பா, நமக்காய் கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய அப்பா. அப்பா என்பவர் ஒருவர் மட்டும்தான். அப்படி இருக்க கடவுள் மட்டும் எப்படி நிறைய இருக்க முடியும்? உங்கள் அப்பாவை நீங்கள் பார்க்கறது போல நம்ம கடவுளை நாம் பார்க்கணுங்க. உங்கள் அப்பா உங்கள் அழுக்குரலை கேட்டு உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பது போல் உங்கள் கடவுள் உங்கள் அழுக்குரலை கேட்டு ஆறுதல் கொடுக்கணும். வீட்டில் ஒரு சண்டை வருது, சச்சரவு வருது, அப்பாட்ட போய் சொல்கிறோம். அப்பா நம்மளை அழைச்சி மடிமேல் அமர வைத்து பிரச்சனையை காதால் கேட்டு நியாயம் கொடுக்கிறவராய் உங்கள் தந்தையும் என் தந்தையும் இருந்தார் அல்லவா? அப்படியே நம்ம அப்பா இயேசு இருக்கணும். நீங்கள் யாரெல்லாம் கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்கள் இதை பார்க்கிறீர்களோ, உங்களை நான் புண்படுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை. உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு அப்பா தான் ஒரு மனிதனுக்கு இருக்க முடியுமோ, அப்படி ஒரே ஒரு கடவுள் தாங்க உங்களுக்கும் எனக்கும் இருக்க முடியும். எப்படி ஒரே ஒரு உயிர் நமக்கு கொடுக்கப்படுகிறதோ, அப்படியே தாங்க ஒரே ஒரு பிறப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த பிறப்புக்குள்ளாக நீங்களும் நானும் மனம் மாற வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவனாய் இருந்த அவர் மனித அவதாரம் எடுத்து உங்களுக்காக, எனக்காக, உங்களை போன்று என்னை போன்று வாழ்ந்து காட்டி பாடுகள் அதிகமாய்ப்பட்டு எப்படியாவது நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று உலகத்தில் இருக்கிற அத்தனை பாடுகளையும் சுமந்து கீழே விழுந்து 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 எழுந்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்து வெற்றி வீரராய் எங்கிருந்து வந்தாரோ அங்கே சென்று விட்டார். ஒரே ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தை பற்றி தான் இன்றைக்கு வேத வசனங்கள் மூலமாக ஆதாரபூர்வமாக உங்களோடு உரையாட இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பார்ப்போமா தேவ செய்தியை? 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. பாருங்க, நமக்கு ஒரே ஒரு கடவுள், காட். யார் என்றால் அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாகத்தான் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கு என்று நாமம் உண்டாயிருக்கும். இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து மனிதர்களும் மனுஷிகளும் ஆண்டவருக்கு என்று உண்டாக்கப்பட்டவர்கள் என்பதை தயவு செய்து மறந்து இருந்து விடாதீர்கள். இயேசு கிறிஸ்து என்ற ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அந்த கர்த்தர், அந்த தேவன் பாருங்க, இங்கு எவ்வளவு அழகாக தெளிவுரைப்படுத்தி காண்பிக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு. அப்ப அந்த கர்த்தர் யாரு என்றால் இயேசு கிறிஸ்து. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவுரை கொடுக்கப்படுகிறது. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம்.
இன்றைக்கு உலகத்தில் உள்ள அனைத்து மனுஷிகளும் உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அது இயேசுவின் மூலமாக. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், பார்சிகளாக இருக்கலாம், புத்தர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர் மூலமாக நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை இந்த வேதம் எடுத்து சொல்கிறது. இந்த வேதம் நீங்களும் நானும் இவருடைய பிள்ளைகள் என்று பாசமாய் எடுத்து சொல்கிறார். வேஷமாய் அல்ல, பாசமாய். அந்த பாசத்தின் விளைவுதான் இவர் உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். அந்த பாசத்தின் விளைவுதான் இவர் உங்களை காண பூமியிலே அவதரித்தார். ஒரே கடவுள். எவ்வளவு பிரியம் பாருங்க உங்க மேல, எவ்வளவு பிரியம் பாருங்க என் மேல. தன் இரத்தத்தை கொடுத்து உங்களையும் என்னையும் உங்கள் ஜென்ம பாவங்கள், என் ஜென்ம பாவங்கள் எல்லாவற்றிலிருந்து கழுவி, மகனே மகளே இனி பாவம் செய்யாதே என்று உங்களையும் என்னையும் பார்த்து கெஞ்சுகிற தேவனாயிருக்கிறார். சங்கீதம் 50:6 பார்க்கும் பொழுது தேவனே நியாயாதிபதி. இந்த நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கும் எனக்கும் நியாயாதிபதியாய் இருப்பவர் இவர் ஒருவர் மட்டுமே. இவரை விட்டா யாருமே இல்லைங்க. யாருமே நம்மளை காப்பாற்ற முடியாது. இவர் மட்டும்தான் காப்பாற்றப்பட முடியும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது இவரே நியாயாதிபதி. யோவான் 5:22, யோவான் 5:27 தெளிவாக சொல்லுகிறது, எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு. எல்லாருங்க, இந்த பைபிள் எடுத்து வாசிக்கிற அத்தனை பேரும், இந்த பைபிளை வாசிக்க முடியாது இருக்கிற அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு, அதாவது வேண்டும்படிக்கு நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதும் இவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையா இருக்கும் பொழுதே அந்த தேவன் இவருக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்திருக்கிறார். ஏன்னா தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்க முடியாது. வார்த்தையினால் இயேசு உங்களை பார்க்க முடியும். உலகத்திலே உங்களை தேடி இயேசு வந்தார். இன்றளவும் கூட இயேசு என்கிற நாமத்தினால் பேய்கள் ஓடுகிறது. இயேசு என்கிற நாமத்தை சொல்லி மருந்து சாப்பிடும் பொழுது அற்புதம் நடந்தது என்று ஒரு சகோதரியின் பேச்சை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆந்திராவில் அவங்க சொல்றாங்க, இயேசு என்று சொல்லி இந்த மருந்தை நான் சாப்பிட்டேன், எனக்கு பரிபூர்ண சுகம் கிடைத்தது. விசுவாசங்க. இயேசு உங்களை விசுவாசித்து பூமியில் பிறக்கவில்லையா? அவருடைய நாமத்தை விசுவாசித்து நீங்கள் உட்கொள்வீர்களேயானால் உங்களுக்கு அதிசயம் நடக்குங்க. யோவான் 9:39 நியாய தீர்ப்பு நாளுக்காகவே இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்லுகிறார். உங்களையும் என்னையும் நியாயம் தீர்த்து உங்களுக்கு சகாயம் செய்ய வேண்டும், உதவ வேண்டும், எனக்கு உதவ வேண்டும் என்று நியாயத்திற்காக, நியாய தீர்ப்புக்காக இந்த இயேசு உலகத்திற்கு வந்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 10:22 பார்க்கும் பொழுது, அவரே உயிரோடு இருக்கிறவரும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி. உயிரோடு இருக்கவங்களுக்கும் செத்து போனவங்களுக்கும் தீர்ப்பு கொடுத்து உங்களையும் என்னையும் பரலோகத்திற்கு கொண்டு போகிற ஒரே நியாயாதிபதி இவர்தாங்க. இதுக்கு மேல நமக்கு வேத ஆதாரங்கள் வேண்டுமா என்றால், என்னை பொறுத்தவரை நான் கண்ணை மூடி சொல்லுவேன், எனக்கு இவர் தான். எனக்கு பணம் எல்லாம் ஒரு பெரிய பொருளா தெரியலங்க. இயேசு தாங்க எனக்கு பெரிய பொருளா தெரியல. பணம் தேவை உலகத்தில் வாழ்வதற்கு, நம்முடைய செலவிற்கு. ஆனால் இயேசு உங்களோடு இருப்பாரே ஆனால்
உங்கள் எல்லா தேவைகளையும் இயேசு சந்திப்பார். இன்றைக்கு ஒருத்தர் எனக்கு 6 ரூபாய் காணிக்கை கொடுத்தாங்க. அந்த 6 ரூபாய் காணிக்கையை பார்க்கும் பொழுது எனக்கு 6 லட்சம் போன்று தோன்றிற்று. 6 லட்சம் ரூபாய் கிடைத்த ஒரு சந்தோஷம் அந்த 6 ரூபாய் காணிக்கையில் இருந்துச்சு. 6 ரூபாய் என்பது ஒரு சிறிய அமௌண்ட்டாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய நேரம் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. என்னோட டெலிஃபோன் நம்பருக்கு ஜிபே இருக்கு இல்லையா, அது நேரம் 6 ரூபா வந்து விழுந்தெடுத்தது. நேற்று நான் இடத்திற்கு சென்றேன். மிகவும் களைப்பான பிரயாணம். மணிக்கணக்கில் 10 ரூபாய் காணிக்கை கிடைத்தது. பெருமையாக சொல்கிறேன், அவர்கள் கொடுக்கவில்லை, தேவனால் உந்தப்பட்டு அந்த 10 ரூபாய் எனக்கு கிடைச்சிச்சு. இந்த 10 ரூபாயில் என் காருக்கு பெட்ரோல் போட முடியாது, என்னால் இட்லி கூட வாங்கி சாப்பிட முடியாது. இருப்பினும் அந்த கிடைத்ததை நான் பெருமகிழ்ச்சியாக நினைக்கிறேன். எனக்கு தேவன் போஷித்து கொண்டிருக்கிறார். என் காருக்கு தேவன் டீசல் போடுறார். என் கரண்ட்டு பில்லை தேவன் கட்டுறார். 3 வேளை வயிறார சாப்பாடு தேவன் கொடுக்கிறார். வேறு என்னங்க வேண்டும்? ஏன்னா நியாய தீர்ப்பு இவருக்கிடம்தான் நமக்கு கிடைக்கும். 2 தீமோத்தேயுல பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தின் பிற்பகுதியிலே நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு, உங்களுக்கும் எனக்கும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு இவர் தாங்க. இவர் ஒருவரே உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்கவும் அதிகாரம் படைத்தவராய் இருந்தார். இவர் வாழ்ந்த காலத்திலே சரித்திரம் சொல்கிறது, இவரை பார்த்து அழுது இவரை தொற்ற எல்லோரும் குணம் பெற்றார்கள். இவரை பார்த்து எப்படியாவது இவரை பார்க்க வேண்டும் என்று உயரமான மரத்தின் மேல் ஏறி குள்ளமாயிருந்த மனிதனை பார்த்து, இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று ஒரே கடவுளாயிருந்த இயேசு அந்த பாவியின் மேல் இறக்கப்பட்டு அவன் இல்லத்திற்கு சென்று அவன் உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் ரட்சிப்பை கொடுத்தார். அதே இயேசு. நீங்கள் குள்ளமாக இருக்கலாம், நெட்டையாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், கஷ்டப்படுறவங்களாக இருக்கலாம், கண்ணீர் சிந்துறவங்களாக இருக்கலாம், திருமணத்திற்காக ஜெபிக்கலாம், வீடு கட்ட ஜெபிக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்து ஒரே தெய்வம். அவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்து பாருங்களேன். ஒருவேளை நேரம் கூட உங்களுக்கு எடுக்கலாம். குறிப்பிட்ட காலத்திலே இவர் உங்களுக்கு பதில் சொல்லாமல் இருக்கலாம். அந்த குறிப்பிட்ட காலத்திலே பதில் சொல்வதாக இருந்தால் அது உங்களுடைய பிளானாக இருக்கும். ஆனால் காலம் ஆனாலும் இவர் உங்களுக்கு பதில் சொல்வது இவருடைய பிளானாக இருக்கும். இயேசுவோட பிளான் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஸ்ட்ராங்காக இருக்கும். பேதுருவை பார்த்து சொன்னார், பீட்டரை பார்த்து சொன்னார், நீ ஒரு பாறை, உண்மையில் என் திருச்சபையை கட்டுவேன். இன்றைய பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பீட்டர் என்கிற சகோதரனுக்கு, கொளத்தூரில் இருக்கிற பீட்டர் என்கிற சகோதரனுக்கு இயேசு சொல்லுகிற வார்த்தை, உண்மையில் நான் ஒரு எழுப்புதலை கொண்டு வர விரும்புகிறேன், நீ தயாரா என்று சொல்லுகிறார். அகஸ்டீன் என்கிற ஒரு சகோதரனுக்கு தேவன் சொல்லுகிறார், உண்மையில் ஒரு எழுப்புதலை கொண்டு வர நான் காத்திருக்கிறேன். லீமா என்கிற ஒரு சகோதரிக்கு இயேசு சொல்கிறார், உண்மையில் என் எழுப்புதலை நான் கொண்டு வர காத்திருக்கிறேன். யாரெல்லாம் ஆண்டவரை பார்த்து, அப்பா நான் தயாராக இருக்கிறேன், எழுப்புதல் தாரும் ஆண்டவரே, உடைய வார்த்தை எடுத்துரைக்க தாரும் ஆண்டவரே, எத்தனை பாடுகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தியை தாரும் ஆண்டவரே என்று ஜெபிப்பீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க,
பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. என்று சொன்ன வசனம் அனைத்தையும் எடுத்து வாசித்து பாருங்கள். இயேசு ஒருவரே தேவன் என்பதை பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஊழியம் வளர வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம் கடமையாக இருக்கிறது. God bless you all.